வணக்கம் நேயர்களே. பெருகும் குற்றம் குறையும் மனிதர். குற்றங்கள் அதிகரித்தால் வளர்ச்சி குறையும். எனவே குற்றங்களை தடுப்பதற்கும் குறைப்பதற்குமான முன்முயற்சிதான் புதிய தலைமுறையின் குற்றம் தவறு. முன்விரோதத்தால் கூலி தொழிலாளிக்கு நேர்ந்த கொடூரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. திருச்சி பொன்மலை ரயில்வே மேம்பாலம் அருகே உள்ள சங்கிலியாண்டபுரத்தில் அதிகாலையில் ஒருவரின் அலறல் சத்தம் கேட்கிறது. அதை கேட்டு வெளியே வந்தார் ஒரு பெண். ரத்தத்தோட ஃபுல்லாக ரத்தம், ஃபுல்லாக மூஞ்சி வீஞ்சி எல்லாமே ரத்தம் தான். ஆனால் ஆள் யார் என்ன நம்ம பார்க்கல. நான் கதை திறக்கும் போதே யாருமே இல்லை. இந்த பையன் தான் கிடந்தாண்டோ இந்த இடத்துல தான் வெட்டி இருந்துச்சு. இந்த 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 ஒரு கை இல்லை, இதுவரை இல்லை. ஒரு கை இப்படி தொங்கி இருந்துச்சு. இப்படியே கிடந்தான் மட்டமல்லாக்க. வெட்டுப்பட்டு கிடந்தவர் பெயர் ராம். கூலி தொழிலாளியான இவர் பள்ளம் தோண்டுதல், சுமை தூக்குதல், கட்டட வேலை போன்ற பணிகளை செய்து வந்துள்ளார். ராமு உட்பட 50க்கு மேற்பட்ட தொழிலாளர்களின் குடும்பங்கள் சங்கிலியாண்டபுரத்தில் ரயில்வே நிர்வாகத்துக்கு சொந்தமான இடத்தில் வசித்து வருகின்றனர். அவர்களில் விஜய், ஹரி ஆகியோரும் அடங்குவர். ரவுடிகளான இவர்களுக்கும் ராமுவுக்கும் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. விஜய் மற்றும் ஹரி மீது கஞ்சா விற்பனை, ஆழ்கடத்தல், அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மேலும் பாலக்கரை காவல் நிலைய தலைமை காவலரை வெட்டிய வழக்கில் விஜய் தலைமறைவாக இருந்துள்ளார். இந்த நிலையில் சங்கிலியாண்டபுரத்துக்கு வந்து செல்லும் கஞ்சா வியாபாரிகள் மற்றும் ரவுடிகள் குறித்து காவல்துறையினருக்கு ராமு துப்பு கொடுக்கிறார் என விஜயும் ஹரியும் சந்தேகப்பட்டதாக தெரிகிறது. இதனால் விரோதம் மேலும் வளர்ந்துள்ளது. இச்சூழலில் ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் போல் தேநீர் அருந்த கடைக்கு சென்றுள்ளார் ராம். அப்போது அவரை வழிமறித்த விஜயும் ஹரியும் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். திடீரென அரிவாளால் ராமுவை வெட்டத் தொடங்கியுள்ளனர். அலறி அடித்துக் கொண்டு அவர்களிடமிருந்து தப்பி ஓடி உள்ளார் ராம். எனினும் விரட்டி விரட்டி அவரை தாக்கிய விஜயும் ஹரியும் இந்த கைதானே எங்களை காட்டிக் கொடுக்கிறது என கேட்டு ராமுவின் கையை வெட்டியுள்ளனர். இதில் அவரது வலது கை துண்டானது. இடது கையிலும் பலத்த காயம் ஏற்பட்டதால் ராமு மயங்கி விழுந்துள்ளார். உடனே துண்டான ராமுவின் கையை கையோடு எடுத்துக்கொண்டு இருவரும் தப்பிவிட்டனர். இதனை அடுத்து அக்கம்பக்கத்தினர் ராமுவை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட தப்பியோடிய விஜயும் ஹரியும் கைது செய்யப்பட்டனர். ஏற்கனவே வறுமையில் வாடி வந்த ராமு தற்போது ரவுடிகளின் அட்டூழியத்தால் கையை இழந்திருப்பதால் அவரது எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக சசிகுமார் மற்றும் லெனின். கல்லூரி மாணவி இறப்பதற்கு காரணமாக இருந்த சாமியார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவி எப்படி இறந்தார், என்ன நடந்தது பார்க்கலாம். பல்வேறு கனவுகளுடன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அந்த இளம் பெண் கடந்த பிப்ரவரி மாதம் உயிரிழந்தார்.
இந்த சோகம் நடந்தது எங்கு தெரியுமா? சாமியார் ஒருவர் வீட்டில். மாணவி ஏன் சாமியார் வீட்டில் இறக்க வேண்டும்? எதற்காக அங்கு போனார் அந்த மாணவி என்ற கேள்விகளுக்கான விடை இதோ. இது குறித்து பெண்ணலூர்பேட்டை காவல்துறையினர் விசாரித்து வந்தனர். இதற்கிடையே மாணவியின் மரணம் குறித்து சிபிசிஐடி அல்லது சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி முதலமைச்சரின் தனிப்பிரிவில் பெற்றோர் மனு அளித்தனர். அதனை ஏற்று மார்ச் 26ஆம் தேதி மாணவி மரண வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 2 மாதங்களாக நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. நள்ளிரவு பூஜை என்ற பெயரில் மாணவியை வரவழைத்த சாமியார் முனுசாமி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. அடிக்கடி இந்த கொடுமையை செய்த அவர் பிப்ரவரி 13ஆம் தேதியன்று மாணவியிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது. அதனால் பாதிக்கப்பட்ட மாணவி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து சாமியார் முனுசாமி கைது செய்யப்பட்டுள்ளார். மக்களின் நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தி இது போன்ற குற்றங்களை செய்யும் கயவர்களிடம் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதையே இந்நிகழ்வு உணர்த்துகிறது. புதிய தலைமுறைக்காக எழில். முகம் தெரியாத முகங்களை இணைக்கும் முகநூலால் சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அவ்வப்போது இப்படியும் சில நிகழ்ந்து விடுகின்றன. பேங்க் அக்கவுண்ட் இல்லாத சின்ன பிள்ளைகள் கூட ஃபேஸ்புக்கில் அக்கவுண்ட் வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு முகமும் மேக்கப்பும் போல மனிதர்களோடு இணைந்திருக்கிறது முகநூல். ஆண்டு சென்னை பெருவெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கிடைக்க உதவியது போன்ற பல நல்லவைகளுக்கு ஃபேஸ்புக் காரணமாக இருந்திருக்கிறது. அதேபோல கெட்டவைகளுக்கும் குறைவில்லை. ஃபேக் ஐடி தொடங்கி பல மோசடிகள் முகநூல் மூலம் அரங்கேறுகின்றன. அப்படி ஒன்றில் சிக்கியிருக்கிறார் தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தைச் சேர்ந்த முருகானந்தம். சமையல் கலைஞரான இவர் அமெரிக்காவில் உள்ள நட்சத்திர உணவகத்தில் சில ஆண்டுகள் வேலை பார்த்துள்ளார். பின்னர் சொந்த ஊருக்கு வந்துவிட்டார். தனது சகோதரி மகனின் முகநூல் கணக்கை முருகானந்தம் பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. 2 மாதங்களுக்கு முன்பு எமிலி ஜோன்ஸ் என்ற பெண்ணின் பெயரில் முகநூலில் மெசேஜ் வந்திருக்கிறது. அதில் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ளுமாறு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்பு கொண்ட போது தான் அமெரிக்க ராணுவத்தில்
செவிலியராக பணியாற்றி வருவதாக அந்த பெண் கூறியிருக்கிறார். மேலும் சிரியாவில் நடைபெற்ற மீட்பு பணியின் போது பெரும் தொகையை அமெரிக்க ராணுவம் கைப்பற்றியதாகவும் அதை ராணுவத்தில் பணியாற்றுபவர்களுக்கு பிரித்துக் கொடுக்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்திய மதிப்பில் 15 கோடியே 50 லட்சம் ரூபாய் தனக்கு கிடைக்கும் என்றும் அதை பாதுகாப்பாக வைக்க முருகானந்தம் உதவ வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். அப்படி செய்தால் 4.5 கோடி ரூபாய் தருவதாகவும் கூறியிருக்கிறார். இவ்வளவு பெரிய தொகை கிடைக்கிறது என்றால் யாராக இருந்தாலும் ஆசை வருமே. எமிலி ஜோன்ஸ் கூறிய டீலுக்கு முருகானந்தம் ஒப்புக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து ஏஜென்சி மூலம் பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புவதாக அந்த பெண் கூறியுள்ளார். பின்னர் டெல்லி விமான நிலையத்தில் இருந்து பேசுவதாக ஒருவர் முருகானந்தத்தை தொடர்பு கொண்டுள்ளார். எமிலி ஜோன்ஸ் என்ற பெயரில் பார்சல் வந்திருப்பதாக கூறிய அந்த நபர் அதற்கு தடையில்லா சான்று பெற கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அதை நம்பி கேட்ட தொகையை அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார் முருகானந்தம். இப்படி வெவ்வேறு எண்களில் இருந்து முருகானந்தத்தை தொடர்பு கொண்ட பலர் விதவிதமான காரணங்களை கூறி பணம் கேட்க எல்லோருக்கும் பணம் அனுப்பியிருக்கிறார். மொத்தமாக 36,31,16 ரூபாய் செலுத்திய பிறகும் தொடர்ந்து பணம் கேட்டிருக்கிறார்கள். அதன் பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த முருகானந்தம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். மோசடி நபர்கள் பயன்படுத்திய 5 செல்போன் எண்கள் மற்றும் 13 வங்கிக் கணக்கு எண்களை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முகநூல் முகமூடி அணிந்து வரும் மோசடி பேர் வழிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு உதாரணம். புதிய தலைமுறைக்காக அருளானந்தம். எப்படி வாழக்கூடாது என்பதற்கு உதாரணமாக பிரபல குற்றவாளிகளை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் பொருளாதார குற்றங்களை செய்த ஹர்ஷத் மேத்தாவின் வாழ்வை பார்க்கலாம். ஏப்ரல் 23, 1992 டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டில் வெளியான ஒரு செய்தி நாட்டையே உலுக்கியது. ஸ்டேட் வங்கியின் 500 கோடி ரூபாயை ஹர்ஷத் மேத்தா ஏப்பம் விட்டுவிட்டார் என்பதுதான் அந்த செய்தி. இந்த காலத்திலேயே 500 கோடி என்பது மிகப்பெரிய தொகை. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இவ்வளவு பெரிய மோசடி என்றால் நினைத்து பார்க்கவே தலை சுற்றுகிறது அல்லவா? சரி, யார் இந்த ஹர்ஷத் மேத்தா? எப்படி அவரால் இந்த மோசடியை செய்ய முடிந்தது? வேறு என்னவெல்லாம் செய்திருக்கிறார் அந்த சந்தைகளின் சதிகாரர்? பங்குச்சந்தையின் அமிதாப் பச்சன் என்று அழைக்கப்பட்டவர். 90களின் தொடக்கத்தில் மிகப்பெரிய அட்வான்ஸ் டாக்ஸ் பேயர், நாட்டையே உலுக்கிய பொருளாதார குற்றவாளி ஹர்ஷத் சாந்திலால் மேத்தா. 1954 ஆண்டு ஜூலை 29 குஜராத்தின் ராஜ்கோட் மாவட்டத்தில் சாந்திலால் என்பவருக்கு மகனாக பிறந்தார் ஹர்ஷத் மேத்தா. அவரது தந்தை பம்பாயில் துணி வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அதில் இழப்பு ஏற்பட்டதால் குடும்பத்தை சுமக்கும் பெரும் பொறுப்பு ஹர்ஷத்தின் தலையில் விழுந்தது. 1979 பிகாம் படித்துவிட்டு பல்வேறு பணிகளை செய்தார் ஹர்ஷத். வேலையோடு சேர்த்து சிமெண்ட், வைரம் போன்றவற்றையும் விற்றார். அதில் கிடைத்த தொகை போதுமானதாக இல்லை. அடுத்ததாக என்ன செய்வது என யோசித்த ஹர்ஷத்தின் பார்வை பங்குச்சந்தை பக்கம் திரும்பியது. நண்பர் ஒருவர் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் ஈட்டியதே அதற்கு காரணம். எனினும் பங்குச்சந்தையில் ரிஸ்க் அதிகம் என கூறினார் ஹர்ஷத்தின் சகோதரர். அதை பற்றி கவலைப்படாமல் தனது முடிவில் உறுதியாக இருந்தார் ஹர்ஷத். அடுத்த கட்டமாக பங்குச்சந்தையை பற்றி அனைத்தையும் தெரிந்து கொள்வது என்ற முடிவுக்கு வருகிறார். அதற்காக புரோக்கர் ஒருவரிடம் ஜாபராக வேலைக்கு சேருகிறார். பங்குகளை வாங்குவதிலும் விற்பதிலும் தரகருக்கும் டீலருக்கும் இடையில் இருப்பவர் இந்த ஜாபர்.
தலால் தெரு, பம்பாய். பங்குச்சந்தை கட்டடத்தை நிமிர்ந்து பார்த்த ஹர்ஷத் மேத்தா தானும் அதுபோல் உயர வேண்டும் என எண்ணிக்கொண்டார். பங்குச்சந்தை கட்டடத்தில் உள்ள ரிங் என்ற இடத்தில்தான் விற்பனை நடக்கும். ஜாபர்கள் கூடி நின்று பரிவர்த்தனை செய்வதை பார்த்தால் ஷேர் மார்க்கெட் மீன் மார்க்கெட் போல காட்சி அளிக்கும். தொழில்நுட்பம் பெரிய அளவில் வளராத காலம் என்பதால் பங்குகளின் விலை அங்குள்ள போர்டில் எழுதப்படும். சைகை மூலமே பெரும்பாலும் பங்கு விற்பனை நடக்கும். அதாவது பங்குகளின் விலை விரல் மூலம்தான் காட்டப்படும். நம்ம ஊர் மாட்டுச்சந்தையில் கை மீது துணியை போட்டு விலை பேசுவார்கள். இங்கே துண்டு இல்லாமல் பேசுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பங்குச்சந்தை பற்றிய விவரங்களை அறிந்து கொண்ட ஹர்ஷத் மேத்தா அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? புதிய தலைமுறைக்காக கவியரசன். மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. அச்சம் தவிர்க்க குற்றம் தவிர்ப்போம். இது புதிய தலைமுறையின் குற்றம் தவிர்.